சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. எத்தனை எத்தனை விதமான பிரச்சனைகள் இந்த மனித வாழ்வில். இன்று ஒரு குடும்பம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்லி தெரியுமா? அந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த தொந்தரவும் எங்களுக்கு பண்றதில்ல, எங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. அப்ப என்னம்மா பிரச்சனை? வேலைக்கு போறதில்ல. கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு திடீர்னு 6-7 வருடங்களாக அவர் வேலைக்கே போறதில்ல. என்ன காரணம்னு தெரியல. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு எப்படியாவது ஒரு நிவாரணம் கொடுங்கன்னு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு? அந்த நல்ல மனிதருக்குள்ள என்ன பிரச்சனை? கூட்டு பேசி பார்க்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். 3 பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? தர்மபுரியில இருந்து வந்திருக்கீங்களா? யாரு நீங்க 3 பேரும்? சிஸ்டர்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? 3 பேரும் சிஸ்டர்ஸா? உங்க பேர் அப்பா பேர் என்னம்மா? அப்பா பேர் சந்திரசேகரன் மேடம். அம்மா பேர் என்னம்மா? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. நீங்க 3 பேர் தானம்மா? இன்னும் யாராவது இருக்காங்களா உங்க கூட பிறந்தவங்க? நீங்க 3 பேர் தான். படிக்கிறியாம்மா பிரீத்தி? என்ன படிக்கிறீங்கம்மா? 6th மேடம். எந்த ஸ்கூல்ல? ஔவையார் கேர்ள்ஸ். அங்க தர்மபுரியில. நீங்க 9th படிக்கிறேன் மேடம். 9th படிக்கிறீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல. நீங்க? மேடம் நான் படிக்கலைங்க மேடம். படிக்கவே இல்ல. வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு போறீங்க? ஸ்கூல் வேலைக்கு, வித்யா மந்திரி ஸ்கூல் ஆயம்மா வேலைக்கு. ஆயம்மா வேலைக்கு போறீங்க. படிக்கவே இல்லையா கொஞ்சம் கூட? படிக்கலைங்க மேடம். படிப்பே இல்லைங்க மேடம். கொரோனாஸ்ல பிறந்தேங்க மேடம். சரி. அதுக்கு படிக்கலைங்க மேடம். சரி. கொரோமாசத்துல பிறந்தவங்கலாம் படிக்கிறது இல்லையா? படிக்க வச்சாங்க மேடம். படிப்பு ஏறலைங்க மேடம். 3rd வரைக்கும் படிக்க வச்சாங்க. சரி. ஏன் இப்பவே வீட்டுல இருக்கறனால வேலைக்கு அனுப்பிச்சாங்களா இல்ல வறுமையா? வீட்டுல வறுமை. ஏமா? அப்பா என்ன பண்றாங்க? அப்பா அக்ரிகல்ச்சர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல. சரிம்மா. இப்போ ஒரு 6-7 வருஷமா போறது இல்லைங்க. போறதே இல்ல. ஏன் போறது இல்ல? அதான் மேடம் தெரியல. மனசு மாறிடுது மேடம். நான் சொல்றேங்க மேடம், வேலைக்கு போங்கப்பா போறதே இல்லைங்க மேடம். சொன்னா கேக்குறதே இல்லை. என்ன பண்றாங்க? வேற என்ன பண்ணுவாரு அப்ப வீட்டுல உட்காந்துட்டு? வீட்டுல பழம் இதெல்லாம் விக்கிறாங்க மேடம். என்னம்மா? பழம் மேடம். பழம் லோடு வேலைக்கு போவாங்க மேடம். சிக்கன் கடைக்கு போவாங்க. நீ சொல்லுமா, மேகலா சொல்லு. பழம் லோடு வெளியூர்ல இருந்து வருதுங்க. சரிம்மா. அந்த பழம் லோடு இருக்கிற கடைக்கு போய் ஒவ்வொரு பெட்டியே இறக்குவாங்க. அடக்கடவுளே. அதாவது கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் காரணமே சொல்லாம நின்னுட்டு இப்ப லோட்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. 6-7 வருஷமா அப்படித்தான் இருக்காரு. சரி, அவர் தான் சொல்லலைன்னா நீங்க அவங்க ஆபீஸ்ல போய் யார்ட்டையாவது விசாரிக்கலாம்ல? யாரும் தெரியாது. உங்களுக்கு யாரையுமே தெரியாதா? நீங்க எந்த ஊர்ல தர்மபுரியில இருக்கீங்க? அவர் எங்க வேலை பார்த்தாரு அப்போ? அவங்க 4 இடத்துக்கு வேலைக்கு. சரிம்மா. எந்தெந்த ஊர்ல? சேலம், மேட்டூர், ஈரோடு, அப்புறம் வேற ஏதோ ஒரு ஒன்னும் தூரம் இல்லையே. நீங்க தர்மபுரிக்கு எல்லாமே பக்கத்து ஊர் தானே. ஒரு ஆபீஸ்ல போய் என்ன ஆச்சுன்னு அவங்க ஆபீசர்ஸ் யாரையாவது கூட வேலை பாக்குறவங்க யாரையாவது பார்த்து கேட்டிருக்கலாம்ல? ஏன் கேட்கல? ஏம்மா ஏன் கேட்கல? நீங்களாம் சின்ன பொண்ணுங்களா? அப்போ நீங்க 2 ரொம்ப சின்னதா இருப்பீங்க. அம்மா ஏன் கேட்கல?
அம்மாக்கு யாரும் தெரியாதுங்க. மாமா யாருமே இல்லையாம்மா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு? இருக்காங்க மேடம், இருந்தும் இல்லைங்க மேடம் எங்களுக்கு. எங்க அப்பா வேலைக்கு போகாதனால யாருமே எங்களை கவனிக்கிறது இல்லை மேடம். மேடம் கல்யாணம் பண்ணிக்கிற வயசுங்க மேடம். நீங்க தாங்க மேடம். என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிற வயசு என்ன வயசு ஆச்சு உங்களுக்கு? 24 வயசுங்க. சரிம்மா. கல்யாணம் பண்ணிக்கிற வயசுங்க மேடம். ஆமா 24 நேரம் கல்யாணமே பண்ணிருக்கலாம். அது குழந்தை பிறக்கிற வயசுங்க மேடம். யாருக்கு? எனக்குங்க மேடம். உங்களுக்கு பேச தெரியலைங்க. வீட்டுல கூட இப்படிதாங்க, எது வச்சாலும் மறந்து மறந்து போயிடுறேங்க மேடம். சரிம்மா. வேலை ஒழுங்கா பாப்பீங்களா? மேடம். சமையல் பண்ண தெரியுமா? இல்லைங்க மேடம். சமையல் தெரியாது. வீட்டுல சொல்லி தரேன்னாங்க மேடம். மேடம் சொல்லி தந்தாங்க கேட்க மாட்டிருக்காங்க. அப்பா வேலைக்கு போகாதனால உங்க மனசு இப்படி பாதிக்கப்பட்டுருச்சா இல்ல சின்ன வயசுல இருந்தே நீங்க அப்படித்தானா? அப்பா வேலைக்கு போவாங்க மேடம். ஒரு ஏக்கம். எஸ் மேடம். எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வேலைக்கு போவாங்க மேடம். அவங்களாம் எங்க கிட்ட சொல்லி எவ்வளவு பெருமைப்படுவாங்க. உங்க அப்பா சும்மா இல்லையே, உங்க அப்பாவும் மூட்டை தூக்குறாரு இல்ல பாவம். ஏங்க மேடம் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போய் நீங்க கேட்க வேண்டியதானே 3 பேரும்? சொன்னாக்க போறோம் சொல்றாங்க மேடம். ஆனா போக அப்படியே மாட்டேன். போனாலும் மேடம் அடுத்த நிமிஷம் வந்து மனசு மாறிடுறாங்க மேடம். புதுசா இருக்கேம்மா உங்க பிரச்சனை. சின்ன பொண்ணு அழுவுறியே. அப்பா வேலைக்கு போலன்னு நல்ல நாள் அப்பா கூட நல்ல துணி போட முடியல மேடம். ஐயோ. உங்க அப்பாக்கு தெரியுமா நீங்க இப்படி வருத்தப்படுறது? வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்பா கிட்ட? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்களும் கூட எழுதுருவாங்க. குடிப்பாரா? எப்பயாச்சும் ஒரு டைம் அப்படித்தான். போதை மருந்து இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாரா? எதுவும் கிடையாது. வேற ஏதாவது அப்பாவுக்கு வேற ஏதாவது தொடர்புகள் இருக்கா? வேற லேடிஸோட? அதெல்லாம் தெரியாது. அதுவும் தெரியல. பட் ஆனா உங்களோட தான் இருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல, அம்மா சொல்லிருப்பாங்கல்ல உங்ககிட்ட. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் தெரியாது. எதுவுமே இல்ல. வேலைக்கு போறது இல்ல. ஆனாலும் ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்குவாங்க. பஸ்ஸுக்கே எல்லாம் போயிடும். சரி. வாங்கி சாப்பிட்றதுக்கு 2 ரூபாங்க மேடம். அதுவும் நாங்க சேர்த்து வச்சு எங்களுக்கு தேவைன்றது வாங்கிக்குவோம். தப்பு இல்லையேம்மா. தான் வேலைக்கு போய் உங்களை கைவிடலையே அவரு? 10 ரூபாய் கொடுத்து. அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா வியாபாரத்துக்கு போறாங்க. வியாபாரம் செய்யறாங்க. என்ன வியாபாரம்? மாதிரி மேடம். தலையில தூக்கிட்டு வளையல் தோடு அந்த மாதிரி மேடம். என்ன படிக்கணும்? நல்லா படிப்பீங்களா 2 பேரும்? நீங்க 2 அக்கா தான் படிக்கல. நீங்க 2 நல்லா படிப்பீங்களா? என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு? எனக்கு டீச்சர் ஆகணும்னு. உங்களுக்கு? எங்க அம்மா படிக்க வைக்கிற வரைக்கும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். என்ன இந்த வேலைக்கு போகணும்னு இல்ல, நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை. நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைன்னா என்ன வேலைன்னு இல்ல. ஆபீஸ் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, கலெக்டர் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா படிப்பீங்க அந்த அளவுக்கு. வெரி குட். அப்புறம் என்ன கஷ்டம்? அப்பா கூட்டு பேசுவோமா? உங்க அம்மா கூட்டு பேசுவோமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது 24 வயசு பொண்ணு எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்குது. இன்னும் அதுக்கு சரியான ஒரு மன வளர்ச்சி இல்லைன்னு தனக்கு தேவை என்ன, தனக்கு கல்யாணம் வேணுங்கிறதே ஓப்பனா சொல்லுதே உங்க அக்கா. உங்க அக்காவை நீங்க குழந்தையாட்டு பாத்துக்கணும் போல இருக்கேம்மா. எங்களை படிக்க வச்சதே எங்க அக்கா தாங்க மேடம். வேலைக்கு போனாலும் நான் தான் மேடம் படிக்க வைக்கிறேன். சந்தோஷமா சொல்லாத, பெருமையா சொல்லுங்க. கூட பிறந்தவங்கள என் உழைப்புல நான் படிக்க வைக்கிறேன்னு. அது ஏன் நீங்க கண்ணீர் விடுறீங்க? என்ன தப்பு அதுல? வேலைக்கு போய் நீங்க தவறு பண்ணலையே. படிப்பு இல்லைனாலும் ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறீங்களே. 2 சின்ன தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கிறீங்க. பெருமையா நினைங்க மேடம். நல்லா படிக்க வைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஏன் அது கழுவணும்? அடறதுக்கு என்ன இருக்கு? அடறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உங்க அப்பா கூட்டு பேசுவோம், அம்மாட்ட பேசுவோம். பேர் என்ன? பேர் கிருஷ்ணவேணி மேடம். கிருஷ்ணவேணி. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? சந்திரசேகரன். சந்திரசேகர். என்ன வேலையில இருந்தாருமா? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்னவா இருந்தாரு? ஆபரேட்டரா இருந்தாங்க. ஆபரேட்டரா இருந்தாரு. எந்த ஊர்ல முதல்ல வேலை பார்த்தாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 24 வருஷம். 24 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு? முதல் 17 வருஷம் கிட்டத்தட்ட வேலை பார்த்திருக்காரு. பார்த்தாங்க மேடம். நல்ல ஒழுங்கா சம்பளத்தை எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரா? சந்தோஷமா இருந்தீங்களா? நல்லா சந்தோஷமா. எங்களை போல யாருமே அந்த மாதிரி வாழ்ந்துருக்க மாட்டாங்க. சரி. நாங்க எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கோம். ஆனா எங்களை பார்த்தா அவங்க ஒதுங்கி போறாங்க. பரவாயில்ல. உலகம் அப்படித்தான் போகும். நீங்க லட்டு மாதிரி குழந்தைங்க இருக்குது. நீங்க என்ன உங்களுக்கும் உழைக்க தெம்பு இருக்குது. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் உங்க கணவர் வேலைக்கு போலன்னு தான் பிரச்சனையா? ஆமாங்க மேடம். வேலைக்கு போக முடியல. கட்டி கொடுக்குற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க மேடம். எல்லாரும் ஜோடியா போனா என் மனம் வெடிச்சிடுற மாதிரி இருக்குதுங்க மேடம். படிக்கிறதுக்கு அப்படி தவிக்குதுங்க மேடம். என்னால முடியல. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்க மேடம். எங்க அம்மா மட்டும் தாங்க மேடம். அது வயசானது எத்தனை காலத்துக்கு எனக்கு உதவும்? கணவர் தான் இப்ப அவரு கொஞ்ச காலமா வேலைக்கு போகாதனால சின்ன சின்ன வேலை செஞ்சு ஏதோ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு.
பிள்ளைங்களுக்கு மோசமானவராமா? இல்லைங்க மேடம், நல்லவரு. யாருமே சொல்ல மாட்டாங்க மேடம். என்ன குழந்தைங்க மேடம், அவருக்கு ஒரு என்ன குழந்தை. ஆச்சுமா பின்ன? தெரியலைங்க மேடம், வேலைக்கு நீங்க போவாங்க. பார்த்தா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. படிச்சிருக்கீங்களா நீங்க? நான் 8th முடிக்கும் படிச்சிருக்கேன். ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் தெரியுறீங்க உங்களை பார்த்தா. நீங்க ஏன் வந்து போய் கேட்க ட்ரை பண்ணலாமா உங்க ஹஸ்பண்டோட? இல்ல ஆபீஸ் போனாங்க மேடம், போயிருக்கலாம்ல? போனாங்க மேடம். இப்ப 2 வருஷம் இருக்கும் இங்கே சென்னையில வந்து கேட்டோம். குடும்பத்தோட எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி கேட்டோங்க சரி மேடம். சரி. சார் வந்து அவரு நல்ல ஒரு பதில் சொல்லல. நான் சொல்றேன் போ. யாரு? அதிகாரிங்க மேடம், ஓ, உங்க ஹஸ்பண்டோட அதிகாரி பதில் சொல்லல? பதில் சொல்லல. என்ன காரணம் சொல்லவே இல்ல? காரணம்னா எங்க மேல தப்பு இருக்குன்னு வீட்டுல சொல்றாங்க மேடம், எங்க வீட்டுக்காரரு. உங்க வீட்டுக்காரர் மேல தப்பா இல்ல உங்க மேல தப்பா? இல்ல, வீட்டுக்காரரு என் மேல தப்பு இருக்குங்க சார். நான் தான் என் வேலைக்கு போக முடியல, என்னால போக முடியாத சூழ்நிலை ஆயிடுது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். யார்கிட்ட சொன்னாரு? சென்னையில பெரிய அதிகாரியே பார்க்க வந்தாங்க மேடம், கடைசி டைமா அங்க போய். சரி. அவர் வந்து இந்த மாதிரி ஏமா இப்படி ஒரு பொம்பளை நீ இருப்பியா, இப்படி இப்ப சம்பாதிக்கிற ஆம்பளைய வேலைக்கு போக விடாத வச்சிரு, அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அவரு நினைச்சு நீங்க அனுப்பலன்னு சொல்லிட்டாரா அங்க ஆமா போய்? ஆமாங்க மேடம், நினைச்சு அவர் பேசுறாங்க சார். அவர் வந்து ஒரு நிலையிலேயே இல்ல. வேலைக்கு போவாங்க மேடம், வேணுமா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த பைசாலாம் எடுத்துக்கின்னு டியூட்டிக்கு கிளம்புவாங்க மேடம். வெளியில வந்து 4 இடத்துல மாத்தினாங்க மேடம் ஒரே வருஷத்துல. சேலம், மேட்டூர், ம். குளித்தலை, கடைசியில தான் ஈரோடுங்க மேடம். ஈரோட்ல வந்து குடும்பத்தோடய நாங்க எல்லாரும் போய் இருந்து பார்த்தோங்க மேடம். அங்க வந்து பிள்ளைங்களுக்கு செட் ஆகல, எனக்கு உடம்புக்கு ஒத்து வரல, தண்ணி ஒத்து வரலைங்க மேடம். அதனால என்ன செய்யுது, வருமானமும் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அங்க ஒத்தே வரல, பயந்துக்குதுங்க. அதனால என்ன செய்யுதுன்னு வீட்லயே பேசி, சரி நீங்க போய் இருங்க, நான் எங்கனாலும் கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோங்க மேடம். குடும்பத்தோடய வந்துட்டோம். வந்துட்ட பிறகு அப்புறம் வந்ததுல இருந்து கொஞ்ச நாள் போனாங்க, அப்புறம் நிரந்தரமாவே போகாத போயிட்டாங்க மேடம். வேலை போயிரும்ல, போய் எழுதி கொடுத்து ஒரு பெனிஃபிட்ஸ் எதுவுமே நான் வந்து கிடையாது. கேப்பங்க மேடம். மொத்தம் எத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்காரு? இருப்பாங்க மேடம், 20 வருஷமே எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஓகே. 20 வருஷம். ஏதாவது கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒண்ணும் வரவும் இல்ல? எதுவுமே இவர் போனாங்க தான் மேடம் தருவாரு. இவர் போனாதான் மேடம் வரும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கூட வேலை பார்த்தவங்களையாவது கேட்டிருக்கலாம்ல என்ன காரணம்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேலை செய்யறவங்க எல்லாம் தெரியாதுங்க மேடம். இங்க நிலையா ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. ஓ, மாறி மாறி. நீங்க சொல்றத பார்த்தா அவர் பெரிய சோம்பேறின்னு சொல்ல முடியாது அப்பாவே, இல்லையா? இப்ப கூட இவ்வளவு சூழ்நிலையில கூட என் மூட்டை தூக்கியாவது இந்த பழம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓடுறது பார்த்தா மனசு வெடிச்சிரும் போல இருக்கு. நல்லா வாழ்ந்த குடும்பங்க மேடம். அந்த அவங்க நடுப்பயங்க மேடம். இவருன்னா ஒரு தனி மரியாதை வீட்டுல. ஆமா, கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவரு அப்படி நடு ரோட்ல அப்படி மூட்டை தூக்கி ஓடி ரொம்ப மனசு கஷ்டம். இந்த மூட்டை தூக்குறத கம்மியா சொல்லல, உழைப்பு எந்த உழைப்பா இருந்தாலும் நல்லதுதான், தப்புன்னு சொல்லல. பட் ஒரு நல்ல அதிகாரி ஒரு வேலையில இருந்தவர் போய் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை வருது இல்ல? எல்லாரும் அந்த வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவர் வேலைக்கு போக முடியலன்ற ஒரு மன கஷ்டத்திலேயே இவர் ஒரு நோயாளியாவே மாறிட்டாரு. ஏன் வேலைக்கு போக முடியலையா? புதுசா போக முடியல, என்னால போக முடியல, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறாரு. கிளம்புறாரு, உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தா வீட்டுல வந்து இருக்கிறாங்க மேடம். ஏன் இப்படி செய்யற, நான் இருக்கட்டுமா இல்ல குழந்தைங்களெல்லாம் குழந்தைய நானும் எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கும். கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் சின்னவங்களா இருந்தாங்க. ஆத்திரம் பொறுக்க மாட்டாத வீட்டுல போய் ஃபேன்லயே நான் இது பண்ணிக்கணுங்க மேடம். அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் கருவ முறன்னு கத்தன உடனே நான் என்ன செய்யுது, நம்ம குழந்தைங்க நியாயமா அது? என்னுடைய மனசு மாறுதுங்க. நியாயமா அப்படி பிள்ளைகளை விட்டுட்டு போறணும்னு நினைச்சதே தப்பு இல்லையா? மனசு மாறுதுங்க மேடம். பிள்ளைங்க வீட்டுக்காரரு நல்லவர் வேற, பாவம் ஏதோ ஒரு பிளாக் இருக்குது அவருக்கு, மைண்ட்ல ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. அது நினைச்சு சரி பண்றது இல்லாம எவ்வளவு அயோக்கியத்தனமான ஹஸ்பண்ட்ஸோட எல்லாம் எல்லாரும் வாழ்றாங்க பாக்குறீங்களா? நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவோ மோசமான ஆண்களோட பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல சக்சீட் பண்ணி குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல பெருமையா வாழ்றாங்க. நீங்க வந்து இதுக்காக போய் இது வரைக்கும் நான் நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி நான் வந்து நிறுத்திட்டேன், என்ன செய்யட்டும் நான் போறேன். அப்படிப்பட்டவரை நீங்க ஆறுதல் தானமா சொல்லணும். முடியலம்மா அவருக்கு, ஏன் முடியல, என்ன காரணம்னு நம்ம அவர்கிட்ட பேசினா தானே தெரியும், இல்லையா? நீங்க ஏதாவது என்னைக்காவது அவரை திட்டாம ஆறுதலா பேசிருக்கீங்களா? நான் ஆறுதலாவும் நீங்க யாராவது பேசிருக்கீங்களாமா, அப்பா ஏங்கப்பா அப்படி பண்றீங்கன்னு ஒரு நாள் கேட்டிருக்கீங்களாமா? எல்லாரும் அன்பா கேட்டீங்களா இல்ல திட்டுவீங்களா? எப்ப பாரு யாருக்கு இல்ல, உங்க 4 பேத்துல யாருக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு, டக்குன்னு ஃபர்ஸ்ட் கை தூக்குறியே. நீ அப்ப உங்க அப்பாட்ட கேட்கலாம்ல, யார்கிட்ட அப்பா மனசு விட்டு பேசுவாங்க? உங்க கூட தான் பேசுவாங்களா?
சொல்லிருக்காங்களா? என்ன? ரொம்ப அதிகாரமா பேசுவாங்க மேடம். செல்ல குழந்தை அது. ரொம்ப அதிகாரமா பேசுவா. சரி அதே நிமிஷம் அப்படியே பூனையாட்டம் அடங்கியும் போயிடுவாங்க மேடம். சரி, அப்பனா சரி. ரொம்ப பிரியம் அவளுக்கு. சரி 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 அதனால அவ நான் அவகிட்டயும் சொல்லுவேன், இப்படி அப்பாக்குறாங்க மேகலா, சொல்லி கேளு, ஏன் போக மாட்டேன்றாங்க. சரி என்னால முடியல, என்ன எல்லாத்தையும் வாங்கி தெருவா போய் சுத்தி வித்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லைங்க மேடம். வீட்டுல என்ன நடக்குது? வீட்டுல குழந்தைங்களுக்கு அது இல்ல இது இல்லன்றாங்க. மனசு கஷ்டமா இருக்குது. எதுவுமே இல்லாத. வருமானம் பத்த மாட்டேங்குதா? ஆமாங்க மேடம். வியாபாரத்துக்கு போனா தான் வழி, இல்லன்னா இல்ல. அப்படி இருக்கும்போது மன கஷ்டம். அந்த இல்ல, மனசு வியாபாரத்துக்கு போனா குடும்பம் நடத்துறதுக்கு பணம் கிடைக்குது. போனாதான் கிடைக்குங்க மேடம், போகலன்னா இந்த இல்ல. பொண்ணு வேற என்ன சம்பளம் கூட எனக்கு தெரியாதுங்குது. அது அதுக்கு தெரியாதுங்க மேடம். குறை மாசத்துல பிறந்தா 8 மாசத்துல. இப்படியே சொல்லி சொல்லி அவளை வளர்த்துருக்கீங்க. அது உண்மையிலேயே குறை மாசத்துல பிறந்தா என்ன, அதுக்கப்புறம் நல்லா தானே படிப்பு அறிவு வளர்ந்துருக்கு. அவளுக்கு படிப்பே உக்காரலைங்க மேடம். சரி. என்ன செய்யறது அப்படின்னு தான் சரி அப்படியே செல்லமா எனக்கு கல்யாணம் பண்ற வயசாச்சு, எனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. பாவம், எத்தனை பேர். நல்ல பொண்ணு தான், சம்பாதிச்சு 2 பேர்த்தையும் படிக்க வைக்குது போல இருக்கே. ஆமாங்க மேடம். வீட்டு வேலை செஞ்சின்னு, ஸ்கூல் வேலை செஞ்சின்னு. இவளை 5 வருஷம், பெரியவளை 5 வருஷம் படிக்க வச்சா, சின்னவளை 7 வருஷம் படிக்க வச்சாங்க மேடம். இன்னும் படிக்க வச்சது ஏன்டி வேலையை விட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டாம். ஏன் வேலையை விட சொல்றீங்க? ஸ்கூல் வேலை நல்ல வேலை தானே, ஏன் விட சொல்றீங்க? அதை அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். எல்லாம் இந்த புள்ளவுடைய இந்த மாதிரி குழந்தைகளோட இருக்கிறது மனசு அறிவு நல்லா இருக்குமே. கம்மின்றதுனால நல்ல அவங்க அறிவெல்லாம் கம்மி இல்ல, யதார்த்தம். நீங்களே சொல்லி சொல்லி அதை ரொம்ப இன்னும் டவுன் ஆக்கிறாதீங்க. அது ஒன்னும் அருமையான பொண்ணுது, குடும்பத்துல மூத்த மகன் மாதிரி. ஏமா 2 பேர்த்தையும் படிக்க வைக்குது, உங்களுக்கு ஆறுதலா இருக்குது. அந்த பிள்ளை நீங்க எப்படி கம்மின்னு சொல்லலாம்? நீங்க செல்லம் கொடுக்குறோம்னே அவளை அவளை வளரவே விடாம வச்சுட்டு இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா. இப்ப உங்க பிரச்சனை உங்க அக்காவுக்கு சரி பண்ணணுமா இல்ல உங்க அப்பா கூட்டு சரி பண்ணணுமா? எங்க அக்காவை நாங்க பாத்துக்கிறோம் மேம். எங்க அப்பாவை சரி. வெரி குட். உங்க அக்காவும் இவ்வளவு நாளா பாத்துக்கலையே ராஜா நீங்க. அவங்க அப்பா வர சொல்லுங்க, பேசி பார்க்கலாம் உங்க அப்பா கிட்ட. சரியா? நல்லா ஸ்மார்ட்டா வர்றாரு உங்க அப்பா. நல்லா இருந்தாங்க மேடம். நல்லா தான் இருக்கிறீங்க இப்போ. பின்னாடி வருங்க. நல்லா தான் இருக்கிறீங்க இப்போ. நல்லா இருக்கீங்க நம்புங்க. நல்ல குழந்தைங்க, நல்ல மனைவி. நிறைய கஷ்டப்பட்டு. என்னத்தினால கஷ்டப்பட்டீங்க? உங்க பேர் என்ன? சந்திரசேகர் இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்னவா இருந்தீங்க? ராக் ட்ரில் ஆபரேட்டரா இருந்தேன். என்னங்க? ராக் ட்ரில் ஆபரேட்டர். கல்துளை கருவி. ஓ, அது மாதிரி. எத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க? 1984 ஜாயினிங். சரி. தருமபுரியில் இருக்க வரைக்கும் நல்லா தான் ஒழுங்கா இருந்தேன். சேலத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சரி. சேலத்துல 2 வருஷம் இது பண்ண, அப்புறம் அப்ஸ்காண்டட் ஃப்ரம் டியூட்டி. நீங்க? ஆமா. அதாவது நீங்க உங்களே சொல்லிக்கிறீங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன்ட்டு. அப்ஸ்காண்டட் ஆயிட்டேன். அதுக்கு எங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க அப்ஸ்காண்ட் ஆனீங்க. நீங்க உங்களுக்கு எப்படி அப்ஸ்காண்ட்? டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அப்ஸ்காண்டட் ஆயிட்டேன். ஏன் தெரியலைங்க. எங்க போனீங்க? வீட்டுல தான் இருந்தேன். எங்கேயும் டியூட்டி விட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க? வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது டியூட்டிக்கு போகலைங்க. எந்த ஒரு தகவலும் இல்லாத டியூட்டிக்கு போகல. அப்புறம் திரும்ப போஸ்ட். அப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். ஏன் பண்ணீங்க அப்படி? அது மாதிரி 2-3 டைம் அது மாதிரி. ஏன் பண்ணீங்க அப்படி? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் இப்படி பண்ணீங்க? தெரியலைங்க மேடம். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த இது தெரியலை. இன்னுமே என்னுடைய நான் கலப்பு திருமணம், எனக்கு பிள்ளைங்க ஆயிடுச்சு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. எந்த ஒரு சொந்த பந்தத்தில் ஒத்துழைப்பும் எதுவும் கிடையாது. சொந்த பந்தத்தை விடுங்க, நீங்க முதல்ல உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒத்துழைப்பா தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடுவில் தாங்க. அவங்க உங்களை எப்பவும் தப்பா சொல்லல, குழந்தைகளும் யாரும் உங்களை தப்பா சொல்லல. ஏன் அப்பா வேலைக்கு போகல கேட்பாங்கல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, ஒரு அரசு அலுவலரா இருந்து இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்கிட்டு ஓடுறப்ப பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிக்கிறாப்புல இருக்குதுன்னு அழுகுறாங்க. நீங்க கிடைச்ச வேலையை அதுல 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் என்னத்துக்காக நான் நின்னேன்னு அட்லீஸ்ட் போய் அவங்க கிட்ட உடம்பு சரியில்லைன்னு ஒரு ரிப்போர்ட்டாவது கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. தகவல்லாம் சொன்னாங்க. அவங்கள டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி தகவல்லாம் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணீங்க? திருப்பும் இது மாதிரி 2-3 டைம் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி. ஜாயின் பண்ணி நடுவுல 1.5 வருஷம் 2 வருஷம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவீங்களா? நல்ல ஒர்க் எல்லாம். இல்ல ஒருவேளை உங்க காதல் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம நீங்க திருப்பி வந்துட்டீங்களா? ஒருவேளை நீங்க எல்லாம் கூட போய் இருந்திருந்தா அவர் இருந்திருப்பாரோ என்னவோ. எனக்கு மெயின் ஃபீல்ட் ஒர்க் தான். கம்ப்ளீட் எல்லாம் அவுட்ல தான் ஒர்க். போனங்க ஸ்டே பண்ணிக்குவோம் அங்கேயே. இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சு இன்னும் வேலையை பத்தி கரெக்டா பேசுறவரு இப்ப வேலை போயிருக்கும் இப்ப கம்ப்ளீட்டா இல்லையா? 7 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அது போயிருந்தேங்க. 2 வருஷத்துக்கு முன்ன கூட்டிட்டு போயிருந்தேன். பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன். பெரிய அதிகாரியை பார்த்து பேசணும். என்ன சொல்றாங்க? சரி நீ கிளம்பு, இங்க எதுக்கு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, நான் ஃபேவரா இதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொன்னாருங்க. சரி. இந்த நிமிஷம் வரைக்குமே எனக்கு எந்த இதுவுமே தெரியல.
என்ன காரணன்றதும் தெரியல, எல்லாம் செய்வேனா அது இதுன்றாங்க. நான் அதெல்லாம் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை நினச்சது கூட கிடையாது. நினைச்சா வீட்டுல எழுந்து 12 மணி 1 மணிக்கு உக்காந்துக்குவாங்க. ஏன் எழுந்து உக்காந்து நீங்க எதுக்கு இப்படி உக்காந்துக்கிற, ஏன் இப்படி நாங்களாம் தூங்கி நிக்கிறோம், நீங்க ஏன் எழுந்து உக்காந்துக்கிறீங்கன்னா எனக்கு தலை வலிக்குதுமா என்னன்னு தெரியல அப்படின்னு அப்படியே மண்டை பிடிச்சின்னு ஒரு மாதிரி பிச்சுக்குவாங்க. அம்மிக்கல்லும் தான் எடுத்து அப்படியே அடிச்சுக்குவாங்க. பிள்ளைங்க எல்லாம் தூங்குவாங்க. டாக்டர் கூட்டிட்டு போனீங்களா? அவரு அது கூட கூட்டிட்டு போனாங்க. சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் சைக்கியாட்ரிஸ்ட் கூட்டிட்டு போனீங்களா? ஏதோ ஒரு மனநல சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லாம் கண்டினியூஸா கோவிலுக்கும் டாக்டர்ட்டையும் ரெண்டும் சேர்ந்து போயிருந்தா இந்நேரம் அவர் சரியாகி வேலையை காப்பாத்திருக்கலாம். அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி என் மனதைரியர் கொடுக்க எனக்கு யாருமே இல்லைங்க மேடம். குழந்தைங்களை வளர்க்கணும், மெயினா படிக்க வைக்கணும். அடுத்தவங்களை நம்பி நம்ம பிறக்கலாமா? நமக்கு நம்மதாமா தைரியம். நம்மளை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மதாமா காப்பாத்தி ஆகணும். இந்த குடும்பத்துக்கு தலைவன் தலைவி, தலைவனுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவி நீங்க தானே தலைவனாவும் இருந்து நீங்க காப்பாத்தணும். அந்த பொண்ணு அதனுடைய வேலையை பாக்குது, அது ரெண்டும் அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்க வேண்டாமா? இப்போ அதுவும் கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலைங்க. உங்க அப்பா கெட்டவர் இல்லையேம்மா? இந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்குமாமே அப்பாவை. எல்லாருமே பிடிக்குங்க எனக்கு. நான் யாருக்கும் இது வரைக்கும் அந்த இது பண்ணலைங்க. யாருக்கும் அந்த இது மனசால கூட நான் யாரையும் இது பண்ணல. ஏன் கூட பிறந்தவங்களே யாரையுமே நான் இது பண்ணதில்லை. ஆரம்பத்தில் என் லைஃப்பில் கொஞ்சம் ஆடிட்டேங்க. அது ஒரு இதில் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. நான் உத்தியோகத்துக்கு சேர்ந்த பின்னால தான் அந்த இதெல்லாம் ஆடிட்டேன். என்ன ஆட்டம் ஆடினீங்க? ஒரு பிரச்சனையில போய் மாட்டி. என்ன பிரச்சனைமா? அப்போ லேடிஸ். ஆமா, அது நிறைய லாஸ் ஆயிடுச்சு. நான் உள்ள வந்தீங்க வந்து உட்காந்து போய் நினைச்சேன் இது சம்பந்தமா தான் ஏதாவது காரணம் இருக்கும். அவங்க கூட அந்த அம்மா கூட வந்து எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணுறீங்க. ஒரு முறை வந்து இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது வந்து அடிச்சு இந்த மாதிரி நான் வெளியில ஃபாரின் போகணும் எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சண்டை பண்ணாரு. நான் எதுவும் பேசல. அந்த லேடியா? எந்த ஊர்காரங்க அவங்க? தருமபுரியில இருந்தாங்க. அவங்க இப்ப இருக்காங்களா இல்லையாங்க? எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. கம்ப்ளீட் டச். அவங்க எப்ப டச் இல்ல? அவங்களோட பிரச்சனை எந்த காலகட்டத்துல நடந்ததுமா? வேற ஒருத்தருடைய கண்ணில் பார்த்துட்டேன். அதாவது அவங்க வந்து புரியல என்னது? இப்ப நானே வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. சரி. பையன் ஒண்ணு. சரி. ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இல்லைங்க, ஹஸ்பண்டோட. அவங்க வந்து ஆம்பளைங்களை மாத்துறவங்க மேடம். இவர் வந்து 7வது தான் அந்த டைம். நான் அதாவது நீங்க பழகிட்டு இருந்தப்பவே இன்னொருத்தரோட பழகுறத நீங்க பாத்துட்டீங்க. 2 பேரும் கண்ணுல பாத்துட்டீங்க. அதோட கட் பண்ணி வந்துட்டீங்க. அந்த அதிர்ச்சி அது நடந்து எத்தனை காலம் ஆகுது? அது நடந்து இப்போ இவளுக்கு 15 ஒரு 6-7 வருஷம் இல்லை, 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு மேல. 15 வருஷம். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வேலை பாத்தீங்களா பாக்கலையா? பாத்துங்க. எவ்வளவு காலம் வேலை பாத்தீங்க? அதுக்கப்புறம் நான் உத்தியோகத்துல தான் அங்க இருந்தேன். இது தெரிஞ்சுதான் நீங்க அவரோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க? ஆமாங்க மேடம். அது தெரிஞ்சுதான் என்ன அன்பா வச்சுன்னு இருந்தாங்க மேடம். எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பொண்ணுங்களா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க மேடம் எங்க அம்மா. எங்க பிள்ளைங்களோட என்ன நல்லா அன்பா நடந்துக்குவாங்க மேடம். இது வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு குழந்தை மாதிரி. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மைண்ட்ல என்ன ஓடுது. இந்த பொண்ணு உங்க குடும்பத்தை மேல கொண்டு வருவா, கவலைப்படாதீங்க. கொண்டு வருவாங்க. நாங்க படிக்க வைக்கிறோம். என்ன பண்ணணுமோ உண்மையிலேயே அந்த நிறைய டைம் இவ வந்து டார்ச்சர் பண்றது. ஏன் இப்படி அந்த இது கேட்கும்போது ஒரு டைம் போய் கூட தோணுங்க. இந்த 2 வீட்டை விட்டு போ, வீட பேர்ல இருக்கு இல்லன்னு இல்லைங்க. இல்லைங்க, சொத்து பத்து எங்க போய் தங்கறதுக்கு வழி கிடையாது. இதுக்குள்ள கூடி நான் நடுவுல எங்க மேல யாரு போ சொல்றா? அப்படி சொன்னாவாது கூட்டிட்டு வெளியில போன்னு சொல்றீங்க? அப்படி சொன்னாவாது எனக்கு சொந்த வீடு வாசல் இல்லைங்க மேடம். அம்மா பாவம்னு பார்த்து அவங்க இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூம் மண்ணு வச்சு அது கட்டி கொடுத்துங்கிறாங்க. அது எப்படிங்க மேடம் எனக்கு சொந்தம் ஆயிடும்? அண்ணன் பார்த்து போய் என் இடம் போனா நான் போய் தான் ஆகணும். அது அவங்க சொத்து. அம்மா மனசு வச்சு இல்ல என் மகளுக்கு தான் சொன்னாதான் எங்களுக்கு. எத்தனையோ நாள் இந்த பிள்ளைங்களை கூட திட்டிருக்கு, அடிச்சிருக்குங்க. வாங்க போலாம். அது சொன்ன காரணம் கூட இந்த மாதிரி வேலைக்கு இப்படி பேசுறாங்க, வேலைக்கு போய் நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு, ஏதோ ஒரு 6 மாசம் 1 வருஷமா அவர் போகாம இருந்தா பரவாயில்ல. இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திலயோ இல்ல கெட்ட சகவாசத்திலயோ அவர் அப்படி இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் லிக்கர் இருந்து இப்ப எல்லாத்தையும் விட்டு. ஆனா அப்ப நீங்க சம்பாதிச்சீங்க, அதனால உங்க மனைவி கேட்கல. இப்ப நீங்க நல்லா திருந்தி வந்தோம், சம்பாதிக்கல, அதனால உங்க மனைவி கேக்குறாங்க. வீக்கானதுக்கு அப்புறம் அவரை திட்டுறீங்க. வரலைங்க மேடம், குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த பொறுப்புமே அவர் மனசுல இல்ல. எதனா ஒண்ணு செய்யுதுன்னா உடனே மாதிரி என்ன திட்டுறது, அவ்வளவுதான். கேட்டா நான் யார திட்டேன்? நான் உண்மையில இருக்கிற பிள்ளைங்க மேல காட்டணும். நீ என்ன நேர்ல கேட்கணும். பிள்ளைங்க
என் மனசு எவ்வளோ அவர் பாடு, சொல்றது கவனிச்சுங்க. என் மனசு எவ்வளோதான் இருக்கும். வீட்டை விட்டு போடல எங்க மேடம் போட்டு எனக்கு சொத்து பத்து இருந்ததில் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்துட்டேங்க. எதுவுமே கிடையாது எனக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் என் பேர்ல 10 ரூபாய் கிடையாது. இதான் நாட் 10-5 கிடைச்சா அதை செலவு பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு காசு கிடைச்சா தின்றதுக்கு ஒரு வாங்கிட்டு போவேன். அதை கூட திட்டுவா. ஏன் இதை வாங்கிட்டு வர்றதுக்கு என் வீட்டுக்கு என்ன வாங்கி போடுன்னுவா. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைங்க கேட்கும்போது நான் என்ன வாங்கி கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் இருக்கிறது 5 வருஷம் 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு ஏதோ வர்றது அதுங்க பிள்ளைங்க பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு கூட போயிடலாம். என்னால் முடியலைங்க. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? அந்த உத்தியோகத்தை வாங்கி கொடுத்து அந்த உத்தியோகத்தை வச்சு நான் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு போயிட்டோம். எனக்கு தேவை. வேலை கிடைச்சா போவீங்களா? கண்டிப்பா போவேன் மேடம். எந்த ஒரு இது உங்க உங்க ஆபீசர் பேர் என்ன? இப்ப யாருக்குறான்னு தெரியலைங்க மேடம். ஏன் நான் போகலன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றது விசித்திரமா இருக்கு. அது எப்படி கவர்மெண்ட் ஏத்துக்கும்? கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்குல்ல, இல்லைங்க அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்காக நான் கவர்மெண்ட் நான் குறை சொல்லலைங்க. என் தப்பு தான் நிறைய உங்களுக்கு தப்புன்னு கூட இல்ல, ஏதோ ஒரு விதத்துல மன பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. என்ன மன பாதிப்புங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும் அப்பவே. உண்மை சொல்லுங்க, ஏன் போகல? தெரியல மேடம். தெரியாம எப்படி இருக்கும்? இல்லைங்க மேடம். இந்த உங்களுக்கு நிமிஷம் வரைக்கும் புருஷனை தெரியாம அப்புறம் என்ன இடத்துக்கு காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்றது? கேட்பாங்க, இருமா நான் போயிடுறேன். கேட்கும் போதெல்லாம் போறோம் போறோம். திடீர்னு விட்டுட்டு வந்தீங்களே, அந்த கடைசி நாள் என்ன நடந்தது? கடைசி நாள் ஒண்ணும் இல்லைங்க. ஞாபகம் இருக்கா? அந்த நாள் நல்லா இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோம். எந்த ஈரோட்ல இருந்து? ஈரோட்ல இருந்து மெட்ராஸுக்கு போஸ்டிங் அனுப்பிச்சு விட்டாங்க, சப்ஸ்டியூட் மாதிரி. இங்கதான் வந்தேன். மெட்ராஸ்லயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். இங்க வந்து கடைசியா இங்க வேலை பாத்தீங்க? எந்த ஆபீஸ் விட்டு வெளியில போனீங்க? ஈரோடு ஆபீஸுங்க. டெப்டேஷன் இங்க போட்டாங்க மெட்ராஸ். சரி, யாரு கூட உங்க கூட சபார்டினேட்ஸ், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா டிபார்ட்மெண்ட்ல? யாரும் இல்லைங்க. அங்கங்க போக எல்லாம் ஸ்டாஃப்ங்க அவ்வளவு. ஸ்டாஃப் யாரும் பிரியமா பேசுறது, எல்லாரும் பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா பேசுறது, அதெல்லாம் நல்லா நல்லா தன்மையா பேசக்கூடிய ஆளா தானே இருக்கீங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நம்பர்ஸ், அவங்க கான்டாக்ட்ஸ் எதுவும் இருக்குதா? கான்டாக்ட்ஸ்ல அந்த ஆபீஸ் எதுவும் தெரியுமா? ஆபீஸ்ல ஈரோடு ஆபீஸுங்க. கடைசி அட்ரஸாவது தெரியுமா? அட்ரஸ் தெரியும். உங்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணலாங்க. உங்களை வந்து மன ரீதியா என்ன பாதிப்பு, ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா பண்ணலாம். ம், சரியா? நீங்க இனிமே அவரை திட்டாதீங்க, பாவம், ரொம்ப நல்லவர். நான் இப்படி பயம் வெளியில போ, குழந்தைகளை கூட்டிக்கிட்டுன்னு ஒண்ணும் இல்லாதவரை எல்லாம் முடிஞ்சவரை திட்டினாது எவ்வளவு. அப்புறம் ரைட்டுமா, புரியுதுமா, புரியுதுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில அவரு தப்பு பண்ணிக்கிட்டு இன்னொரு தவறு பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுங்க, ரைட்டு. அவரு கையறு நிலையும்பாங்க, ஒண்ணுமில்லாத ஒரு நிலையில் இருக்கு. அவர் போயிட்டா மட்டும் நான் இருப்பேனாங்க மேடம். சொல்லுங்க மேடம், என் சொத்து எனக்கு எந்த சொத்து இல்லைன்றாங்களே, எனக்கு எந்த சொத்து? 4 பேர் தாங்க மேடம் என் சொத்து. இவங்க இல்லாத நான் பூமியில இருப்பேனாங்க மேடம். சொல்லுங்க மேடம், நீங்களே அந்த வார்த்தையை சொல்லலாமா? அதான் என் ஆத்திரத்தை ஆத்திரத்துக்காக நீ வெளியில போனா ஒரு ஆம்பளைக்கு நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல இல்லம்மா, நமக்கு ஒண்ணும் இல்ல, அதனால இப்படி சொல்றான்னு இன்னும் அவங்க டிப்ரெஷன் ஆயிடுவாம்மா. இன்னும் முதலே டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள நம்ம, நீங்க புரியுது எனக்கு, பட் அவங்களுக்கு அந்த புரியுற அளவுக்கு பக்குவம் இருந்தா அவர் வேலைக்கு போயிருப்பாருல. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேசாம இந்த பொண்ணு அழகா ஸ்கூல்ல வேலை பாக்குது, வேலை பாக்குற பணத்தை வச்சு அதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே ஏதாவது பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, இந்த 2 குழந்தைகளும் ரொம்ப சூட்டிப்பா விவரமா இருக்காங்க, அவங்க 2 பேரையும் ஹாஸ்டல்ல விடுங்க. அது சரின்னு சொல்லிச்சு, நீங்க பார்த்த பார்வையில அது இல்ல, நான் எப்படி விடுவேன் அப்படிங்குது. உண்மையிலேயே உங்க குழந்தைகளை நீங்க வந்து அப்படி இருந்தா என்னால உடனே சொல்ல முடியும். அவங்க சொன்னா சரிங்க மேடம். அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் நாங்க 10th படிக்க போறோம். நல்ல ஸ்கூல்ல போட்டா நல்லது தானேமா? படிச்சா நல்லா தானே. அவங்க இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறமா நிக்க மாட்டாங்க மேடம். நிக்காத என்ன உள்ள ஹாஸ்டல்ல சேர்ந்து ஒரு வாரம் கஷ்டம், 10 நாள் கஷ்டம், பிள்ளைங்களோட பழகுற வரைக்கும் அதெல்லாம் அந்த பொண்ணு இருப்பா. எல்லாருமே 2 பேரும் அவளுக்கு தெரியும், அவ நினைச்ச மாதிரி அவ டீச்சர் ஆகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு வீட்டுலதான் இருக்கணும். நீங்க இப்படியே நெகட்டிவா பேசி பேசியே இந்த பொண்ணையும் நீங்க டவுன் பண்ணிட்டீங்க, ஹஸ்பண்டையும் நீங்க பிரிய நிறைய வச்சிருக்கீங்க, குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா நீங்க நினைச்சபடியே எல்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. வார்த்தைகளை சொல்லி அவரையும் ஒரு பக்கம் அப்படியே நோக்கி, இந்த பொண்ணு நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லி அது ஒரு மாதிரி டவுன் ஆறாலும் நான் எத்தனையோ முறை விவரம் தெரியாம நாளைக்கு நீ படிப்பு இல்ல, விவரம் இல்ல, ஒரு கல்யாணமே பண்ணி வச்சா கூட நாளைக்கு அங்க போற இடத்துல அது எப்படி திட்டுவேன். சொல்லக்கூடாது அப்படி. எல்லாரும் நம்மளே நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நீ இப்படி உன்னால முடியாது, எந்த ஒரு விஷயமே சொல்லி கொடுக்கணும், எந்த ஒரு விஷயம்னாலும் அது செஞ்சு காட்டணும், எந்த ஒரு இதா இருந்தாலும் அவளுக்கு வந்து அப்பப்ப பாடத்தை சொல்லி கொடுத்துனே தான் இருக்குங்க.
சொன்னா ஒரு முறை 2 முறை 3 முறை அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூணாவது ட்ரைனிங் முறை- கொடுத்துருக்கணுமா அதுக்கு? 3வது முறையாவது கேட்டுக்கணுங்க மேடம். கேக்குறது இல்ல, என் பேச்சு கேக்குறது இல்ல. ஏதாவது உங்க பேச்சு சொன்னாலும் கேக்குறது இல்லையா? சொன்னா புரியறது இல்லையா? அதுக்கு சொன்னா வந்து புரியுதோ இல்லையா, ஆனா என் பேச்சு அவ கேக்குறது இல்லைங்க மேடம். அம்மா சொன்னா கேக்குறது இல்லையா? அம்மாக்கு அதான் ஆத்திரம் மேல. புரியுதோ நல்ல பொண்ணா இல்லையோ, இருக்கு. ஆனா அம்மா சொன்னா கேக்குறது புரிய இல்ல. மாட்டேங்குதா இல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களா அம்மா? கேக்குறேங்க மேடம். இல்ல அம்மா இதை செய்யுன்னு சொன்னா ஏன் செய்யறது இல்ல நீங்க? அது புரியுறது இல்லைங்க மேடம். ஸ்கூல்ல போய் அழகா ஒரு குழந்தைகளை அடுத்தவங்க குழந்தைகளை பார்த்துட்டு வரக்கூடிய பொண்ணுக்கு நம்ம வீட்டுல சமையல் பண்ண முடியாதா? பொறுமையா இருங்க. நீங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாருங்கிற ஒரு அவர் என்ன மோசமான ஹஸ்பண்டா? நான் கூட என்னமோ ஒரு பெரிய வில்லன் நினைச்சு ஒரு மாதிரியானவரை நினைச்சு நான் நினைச்சு எதிர்பார்த்தேன். அவர் ஒன்னும் எந்த விதத்துலயும் அவரு என்னம்மா எவ்வளவுதான் சண்டை போட்டாங்க மேடம், நைட்டு எங்க அப்பா தாங்க மேடம் சமையல் செய்வாங்க. எங்க அம்மாவால முடியல, எங்க அப்பா செய்வாங்க மேடம். சாப்பாடு போட்டு வந்து சாப்பிடுன்னு கெஞ்சுவாங்க மேடம். அதான் உங்க அப்பா பிடிக்குமா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், எல்லாத்துலயும் பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் நல்லவருமா? ரொம்ப நல்லவர் தாங்க மேடம். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் போராடின்னு இருக்கேன். ரொம்ப நல்லவரு. ரொம்ப ஒரு தெளிவா அழகா பேசுறாரு. என்ன கெட்ட நேரமோ அவருக்கு இப்படி ஒரு மனநிலை இல்லைங்க மேடம், வந்திருக்கு? இந்த நிமிஷம் வரைக்குமே கடைசி வரைக்குமே என்னால முடியல மேடம். என்ன எனக்கு ஐயோ, அந்த உத்தியோகத்தை இங்க பாருங்க, மட்டும் இங்க வாங்கி பாருங்க. கொடுத்துருங்க ஏய், மேடம். எந்திரிக்க சொல்லு. இங்க பாருங்க எந்திரிங்க. பாருங்க, பேசாம உட்காருங்க, please. எனக்கு Please, உட்காருங்க, உத்தியோகத்தை உட்காருங்க. மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அந்த உத்தியோகத்தை வச்சு இதுகளை காப்பாத்திக்க. சரி உட்காரு. என்னது இப்படி திடீர்னு இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னால முடியல மேடம். டெய்லி கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இதுகளை பார்க்கும் போதெல்லாம். பேசி பாக்குறேங்க. நான் உறுதியா சொல்லல. நான் வந்து ஆனா என்ன கவர்மெண்ட்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லையா? அதை நான் வந்து 6-7 வருஷம் வேலைக்கு சொல்லாம கொள்ளாம நின்னவரை கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து நான் விசாரிக்கணும். ஏதாவது ஒரு கருணை அடிப்படையில இல்ல யாருக்கிட்டையாவது போயாவது வந்து உங்களுக்கு திருப்பி அந்த வேலையை வாங்கி கொடுக்க முடியும்னா எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த ஒரு உதவி மட்டும் கவலைப்படாதீங்க. நாங்க என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் ட்ரை பண்றோம் உங்களுக்கு. இப்படி நீங்க மன அதறியெல்லாம் படக்கூடாது. அதறியப்பட்டு இப்படி எல்லாம் விழுவாங்களா? காலில் எல்லாம் காலில் விழுறதுங்கிறது மிக பலவீனமான ஒரு மனநிலை. அதை செய்யலாமா ஒரு ஆம்பளை? என்ன படிச்சிருக்கீங்க? ஐடிஐ சொன்னீங்க. பியூசி படிச்சு அந்த காலத்திலேயே பியூசி படிச்சு ஐடிஐ படிச்சு பியூசி லாஸ்ட், எஸ்எஸ்எல்சி லாஸ்ட், அதுக்கப்புறம் +2 என் பேட்ச் போனது +2 தர்மபுரியில படிச்சீங்க. இவ்வளவு தூரம் படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி நல்லா மைனராட்ட வாழ்ந்து எல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து இப்படி காலில் விடலாமா? எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே எனக்கு தாங்க முடியல. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ட்ரை பண்றோம் இப்போன்னு சொல்றேன், உத்தரவாதம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்காக நாங்க கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாக்குறோம். ஏதாவது கருணை அடிப்படையில திருப்பி உங்களை எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு சான்ஸ் இருந்தது நான் டெஃபினட்டா ட்ரை பண்றோம். மனசு தைரியமா இருங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் உரிய படிப்புக்கு மேடம், நான் ஒண்ணு சொல்றேன். என்னம்மா? நாங்க ஒரு நல்ல Dress கூட போட்டது இல்லைங்க. கிழிஞ்ச ட்ரெஸ் தாங்க மேடம். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கொடுக்காங்க, எங்க அம்மா எடுத்து கொடுக்குவாங்க மேடம். பின்னாடி எல்லாம் கிழிஞ்சிருக்குங்க மேடம். எனக்கு போட்டு பார்த்துக்கே ரொம்ப இதா இருக்கும். ஒரு நல்ல ஸ்லிப்பர் கூட இல்லை போட்டுக்கிறதுக்கு இல்லைங்க. ஏதாச்சும் ஸ்கூல்ல போட்டி வச்சாங்க மேடம், கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கும் மேடம். ஆனா அதுக்கான வசதி நீ பின்னாடி பெரிய ஆள வருவ பாரு. இத வந்து அதறியப்படாம பலவீனமா நினைக்காம இந்த நிலையை மாத்தி என் குடும்பத்தை, என் தங்கச்சி, அக்காவை, அம்மா அப்பா நல்லா வச்சிருப்பேன்னு உறுதியோட படி. ஒரே நோக்கத்தோட படி. கண்டிப்பா நீ முன்னாடி வருவ. ஆமா, இல்லைங்கிற நினைக்கிறத விட இந்த சூழ்நிலையை உன்னால ஸ்கூலுக்கு போக முடியுது. எத்தனை பேருக்குனால ஸ்கூலுக்கு போக முடியல? ஸ்கூல் விட்டு நின்றுறாங்க. டிராப் அவுட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. உன்னால படிக்க முடியுது. உனக்கு பிளெஸிங். அதை நினைச்சு பாரு. படிப்புலாம் ட்ரெஸ்ல கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கு, பட் அதே இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கே போக முடியல? எத்தனை பேருக்கு 3 நேரம் சாப்பாடு இல்ல? நுண்ணை மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாத குழந்தை எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கு போராடுறவங்க எத்தனை வயசானவங்க இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு தாயும் தகப்பனும் இருக்காங்க. அவங்க பெரிய வசதி கொடுக்கலினாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அன்பை கொடுக்குறாங்க. இந்த ஒரு அக்கா இருந்து உங்களோட இடத்தையும் பாத்துக்குது. சோ கிடைச்ச விஷயங்களுக்கு சந்தோஷமா இரு. இப்படி நீ இப்படி நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா மனசு பலவீனமாயிரும். படிப்புல கான்சென்ட்ரேஷன் போயிரும். படிப்பு பாதிக்குதுங்க. படிப்பு பாதிச்சிடும். 10th வரையா? அடுத்த வருஷம் பிரமாதமா மார்க் வாங்கணும். தெரியுதா? 2 பேரும் இந்த குடும்பத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்தா முன்னுக்கு கொண்டு வரணும். நீங்க 2 பேரும் தான் நல்லா படிப்பீங்க. நீ பெரிய படிப்புன்னு சொல்லியிருக்கல. அம்மா படிக்க வைக்கிற அளவுக்கு எவ்வளவு விரும்புறையோ அவ்வளவு படிக்கிறதுக்கு நாங்க என்ன முடியுமோ அதை பண்றோம். தெரியுதா? நேர்களே,
சி மேகலாவும் சி பிரீத்தியும் அவங்க சொல்றபடி பார்த்தா பேசுனதை கேட்டோம். உண்மையிலேயே உள்ளம் கலங்குற ஒரு நிலை. நல்ல தாய் தகப்பன் இருந்தும் நல்ல குடும்பம் இருந்தும் அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சிக்கு ஒரு நம்பிக்கை கீற்று வர்றதுக்கு என்ன செய்ய முடியும்? நேயர்களே, உங்களைத்தான் நாங்க நம்பி இருக்கோம், உங்ககிட்டத்தான் கேட்க முடியும். சொல்வதெல்லாம் உண்மை. நேயர்கள் இதுவரைக்கும் வள்ளலா பாரி வள்ளலாக வழங்கியிருக்கீங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் உரிய படிப்பு செலவுக்கும் உங்களால் இயன்றதை என்ன முடியுமோ அதை உடனே செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுல பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உடனடியா, உள்நாட்டிலையும் சரி, உடனடியாக உதவிக்கரங்களை நீட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை கேட்கிறேன். நேயர்களே, இந்த ஒரு வேண்டுகோளோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.